ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியான பரிசுத்த நாள் மாலை நேர ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு ஆன்லைனிலும் ஆலயத்திலும் வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. திருச்சபை ஆசீர்வதியும். இன்றைய ஆராதனை உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இருக்க உதவி செய்வீராக. ஆராதனையிலே பல கோணங்களிலே என் ஆண்டவரே பங்கேற்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொயருக்காக நன்றி, சிஸ்டமுக்காக ஸ்தோத்திரம், மியூசிஷியன்ஸ்க்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படியாக வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் அகற்றிவிடும். துதிகன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் மறுரூப திருநாள் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 14 ஹிம் நம்பர் 14 பாடக்கடவோம். நம்முடைய பரம தந்தையாக கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியாக தேற்றரவாளனாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவுள் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. எதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பாவரிக்கை. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாகப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் நாங்கள் கொள்ளும் அன்பை போல எங்கள் அயலாரிடம் அன்பு பாராட்டவில்லை. எங்களை மன்னியும். மிகுந்த தாழ்மையுடன் உம் பாதம் வெல்கிறோம். உம் திருக்குமாரனே கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மேல் மனதுருக்கி எங்களை மன்னியும். உம் சித்தம் செய்ய மகிழ்ந்து உம் வழிகளில் நடக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவும். ஆமென். எல்லா வல்ல கடவுள் உங்கள் மேல் மனதுருகி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்னிப்பாராக. எல்லா நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி தூய ஆவியானவரின் வல்லமையினால் உங்களை நித்திய வாழ்வில் காத்து கொள்வாராக. க்ளோரியாம். உம்மை
ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாட்சிகளுக்கு முன் உம் திருக்குமாரனை வெண்ணுடை தரித்தவராக பிரகாசமாக வெளிப்படுத்தினீரே. இந்த சமாதான பலமில்லாத பாவ உலகை தாண்டி சென்று ராஜாதி ராஜாவாகிய உமது திருக்குமாரனை அவரது மேன்மையில் தரிசிக்க அருள் தாரும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோரோடும் கூட ஒரே கடவுளாய் இன்றும் என்றும் வாழ்ந்திருந்து அரசாலும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சபையார் உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 29 வசனம் முதல் 35 வசனம் வரை. யாத்திராகமம் 34 அதிகாரம் 29 வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னுடனே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் போக சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடே பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு கொள்ளுவான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு முறை மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 99 1 முதல் சங்கீதம் முடிய. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான இந்த நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். மேக ஸ்தம்பம்பிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொண்டார்கள். கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்.
சபையார் அமர்வோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. 2 பேருது 1 அதிகாரம் வசனங்கள் 13 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிடுவது நியாயமென்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவருடைய கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதே பாடம் முடிந்தது. அருளை ஆயத்தத்துக்காக தெரிந்து கொண்ட கீர்த்தனை 197 பாடக்கடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 197 லிரிக் நம்பர் 197. விசுவாச கேடகத்தை பிடி நீ
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். The gospel reading is taken from the Gospel of St. Luke, chapter 9, verses 28 follows. லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றைய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள் என்பதே. நின்றுமாக தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சிறப்புகள் அடங்கியிருக்கிற நாள் தான் இன்றைய நாள். கர்த்தர் நம்மை எவ்வளவோ கிருபையை பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தயவையும் இரக்கங்களையும் பாராட்டி நம்மை இந்த பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நம்மை கொண்டு வந்து சேர்த்த ஒரு விசேஷித்த நாள் இந்த நாள். நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது பல உண்டு. அவைகளிலே கர்த்தருடைய இரக்கங்களையும் அவர் நம்மை நடத்தின விதத்தையுமே நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். கடந்த 7 மாதங்கள் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். 8ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலே அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். விசாரித்து பாருங்க, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் தேடி பார்த்தாலும் சில பேர் இன்றைக்கு இல்லை. எவ்வளவு ஒரு கொடூரமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான நாட்களிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். இவைகளின் மத்தியிலும் குடும்பமாக பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு பரிசுத்த ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் மெய்யாகவே கர்த்தருடைய கிருபை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்மை வழிநடத்தின தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.
நம்மை அரவணைத்த தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்மை ஆதரித்த தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டினார் கடந்த 7 மாதங்கள். நம்முடைய குடும்பத்திற்கு தயவு பாராட்டினார் கடந்த 7 மாதங்கள். நம்முடைய கையின் சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் கடந்த 7 மாதங்கள். நம் மனதிலே இருந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் கடந்த 7 மாதங்கள். நம்முடைய குடும்பத்திலே காணப்பட்டதான வேதனைகள், ஒருவேளை நம்முடைய அலுவலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான இடையூறுகள், இன்னல்கள், நெருக்கடி, அவருடைய சமூகத்திலே நாம் முழங்காலிலே நின்ற பொழுது கர்த்தர் கேட்டார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை வழிநடத்தினார். ஒரு விசையாக ஆண்டவரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஐயா. நன்றி என்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும், என் குடும்பத்திற்கு தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களை எண்ணி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்கள் சம்பத்து, எங்களுடைய செல்வம், செல்வாக்கு, ஞானம், இவைகள் அனைத்தும் வெறுமை ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும் பொழுது நாங்கள் ஒன்றுமில்லை. நம்முடைய இரக்கங்களுக்காக மாத்திரம் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பயத்தோடு பக்தியோடு என் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? என் தேவன் என்னோடு இடைப்பட மாட்டாரா? என்னோடு பேசினால் நலமாக இருக்குமே. இன்றைக்கு நான் அவருடைய ஆலயத்திற்கு நான் போகிறேன், என்னோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இறங்கி பொறுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு சோஷியல் சென்டருக்கு வரவில்லை ஆண்டவரே, பரிசுத்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். அங்கு பரிசுத்தர் உண்டு என்கின்ற நிச்சயத்திற்காக நீர் பேசும் நாங்கள் கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருச்சபையை வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கூட பரிசுத்த ஆலயத்திற்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏற்கனவே ஜெபத்திலே சொன்னது போல இந்த ஒரு நாள் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள். 2 காரியங்களை சொல்லலாம். ஒன்று, கர்த்தர் நம்மை 7 மாதங்கள் முழுவதும் பொறுப்பேற்று கொண்டு நடத்தின ஒரு நாள். 8ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலே அவருடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. பாப்புலேஷன் ரொம்ப திக் கிடையாதுங்க. பாப்புலேஷன் ஜனத்தொகை அதிகமாக கிடையாது. ரோட்ஸ் நல்ல வீதியாக இருக்கிறது, நல்ல அகலமாக இருக்கிறது. நான் வந்த புதுசில் பார்த்தேன், ரொம்ப அழகாக மக்களை காணமே. ஸோ டிரைவிங் நல்லா ஈஸியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது எங்கேயாவது ஒரு கார், அட்லீஸ்ட் ஒரு காராவது, நான் தினைக்கும் வர ரோட்டில் ஏதாவது ஒரு கார் அங்கே சாதாரணமாக ஒதுங்காது, பயங்கர ஒரு விபத்தோடு ஒதுங்கி இருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இந்தியாவை நாம் ஒப்பிட்டு பேசும் பொழுது மக்கள் தொகை அதிகமாக இருப்பினும் நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் அதிகமாக அங்கே நாம் பார்ப்பது கிடையாது. நான் ஏன் இதை இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் ஒரு சோஷியல் கம்யூனிட்டி சென்டருக்கு நாம் வரவில்லை என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பரிசுத்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆலயத்திற்கு நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், பரிசுத்தர் அங்கு உண்டு என்கின்ற நோக்கம். பரிசுத்தர் அங்கு உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு இடைப்படுகிறார், என் உள்ளத்தை தொடுகிறார், காயப்பட்ட என் மனதை தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். நான் எதினாலே துன்பப்படுத்தப்பட்டேனோ, நான் எதினாலே பாதிக்கப்பட்டேனோ, நான் எதினாலே துயரப்பட்டேனோ, நான் எதினாலே மிகவும் குறுகி விழுந்தேனோ, அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக அவருடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆலயத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை தூய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். திருச்சபை மறக்கக்கூடாத ஒரு நாள் இன்றைய நாள். இரண்டாவதாக, நாம் இந்த நாள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அல்லது the entire Christendom
throughout the globe remember or celebrates today as the feast of transfiguration. இந்த நாளை கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் எப்படி கொண்டாடுகிறது அல்லது ஞாபகப்படுத்திக் கொள்கிறது என்று சொன்னால் மறுரூப திருநாள் என்று சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறது. மறுரூப திருநாள். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏற்கனவே நான் வாசித்திருக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 36 முடிய நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரம் போதாது, அது சீரியஸ் டாக்காக நமக்கு போய்விடும். ஆகவே நான் ஒவ்வொன்றாக சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. அதை நாம் எடுத்துக்கொள்வோம். யாராவது ஒருவர் எனக்காக வாசிக்குவோம். 29ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. எதை குறித்து பேசுகின்றார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலையின் மீது மறுரூபமான ஒரு நிகழ்ச்சியை தான் லூக்கா சுவிசேஷகன் ரொம்ப அழகாக அதை நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். அந்த வசனம் முழுவதும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 9:28 36 வரைக்கும் அந்த என்டையர் எபிசோட், என்டையர் பேசேஜை நீங்கள் எந்த ஒரு நெட்டில் அடிங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒருவேளை NIV நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க, KJV எடுத்துக்கொள்ளுங்க, ஆர் நியூ அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள், எனிதிங் யூ டேக். அதுக்கு மேலே ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்துக்கு மேலே ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிகரேஷன் அப்படின்னு கொடுக்கப்படும். மறுரூபம். ஒரு சில வேத அறிஞர்கள் அதை குறித்து சொல்லும் பொழுது மலையின் மீது இயேசுவின் மறுரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். சரிங்களா? வில்லியம் பார்க்லே அவருடைய விளக்கவுரை, லூக்காவின் சுவிசேஷத்தின் விளக்கவுரை குறித்து எழுதும் பொழுது மவுண்டைன் டாப், அந்த மவுண்டைன் க்ளோரி அப்படின்னு சொல்லி எழுதுவார். அந்த டாப் ஆஃப் மவுண்டைன் க்ளோரி, மலையின் மீது அவருடைய மகிமை என்கின்ற தலைப்பின் கீழாக பேசுகின்றார். ஆக மொத்தத்தில் அந்த அந்த பேசேஜ் முழுவதும் கூட, முழு பேசேஜ் எதை குறித்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மறுரூப நிகழ்ச்சி அல்லது மறுரூப அனுபவம், டிரான்ஸ்பிகுரேஷன். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு யூ கேன் see on the screen, transfiguration of Jesus, the glory that shines over shrines. I repeat, the glory that shines over shrines. இன்றைய செய்தி ஒரு டீச்சிங் மாதிரி இருக்கும். டீச்சிங் மாதிரினா நீங்கள் வந்து ஒரு தியாலஜிக்கல் செமினரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சிந்தனைகளை சிதறி விடுவீர்கள் என்று சொன்னால் யூ காண்ட் டேக் அவே, யூ காண்ட் கோ when you written with the message. You had to be ஷார்ட்டாக முடிக்கிறேன். தி டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் ஜீசஸ் என்கின்ற இந்த வார்த்தை எதை குறித்து பேசுகிறது? ஏன் பேசுகிறது? ஏன் திருச்சபை அதை கொண்டாடுகிறது? திருச்சபை ஏன் அதை பண்டிகையாக ஞாபகப்படுத்தி ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் அப்படின்னு சொல்கிறார்? ஃபீஸ்ட் பண்டிகை, திருநாள், திருவிழா. ஏன் அது பண்டிகை வெறுமையாக சொல்லப்படுகிறதா? அல்லது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், பாரம்பரிய திருச்சபை என்று சொல்லுவோம் இல்லையா? நம்மளாம் சொல்லுவோம், எங்கே போகிறீங்கன்னா நம்ம XYZ சர்ச்சு போவோம், நீங்களாம் பாரம்பரிய திருச்சபைக்கு போகிறீங்க சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள திரும்பி கேட்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போவோம். சரி, ஓகே, இங்கே நான் கம்பேரிஷன் பண்ண விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரெடிஷ்னல் சர்ச் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெடிஷ்னல், த சர்ச் ஹேஸ் அ ட்ரெடிஷன் தட் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஒரு திருச்சபை ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும்
மாற்றி அமைத்த ஒரு பாரம்பரியான ஒரு நிகழ்ச்சி தான், மாற்றி அமைத்த ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி தான் மறுரூப நிகழ்ச்சி. நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரெடிஷன், இட் சேஞ்ச்ட் தி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் who followed in the life wrongly. தவறாக அதை இதுதான் பாரம்பரியம், இதுதான் எங்கள் பழக்க வழக்கம், இதுதான் எங்கள் கோட்பாடுகள் என்று சொல்லி பாரம்பரியத்திற்குள்ளாக தங்களை அறியாமலே ஒப்பு கொடுத்த பாரம்பரிய மக்களை மாற்றி அமைத்த ஒரு பாரம்பரியம் தான் பாரம்பரியத்தான் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகுரேஷன், கிறிஸ்துவனுடைய மறுரூப திருநாள் என்று சொல்லி பேசப்படுகிறது. சரி, இதில் ஒரு 3 முக்கியமான கேள்வி தேவைப்படும். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களை அழைத்து கொண்டு போகிறார். எங்கே போகிறாருன்னா மலைக்கு மேலே போனார். 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யார் யாரெல்லாம் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னா, யாரெல்லாம்? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், இல்லையா? யாரையும் கூட்டி கொண்டு, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு அவர் போனார். அங்கே போன பிறகு அவர் மறுரூபமாக்கப்படுகிறார். சீசர்கள் பார்க்குறாங்க. அதில் 2 பேர் பேசுகிறாங்க. யார் அவர்கள்? எலியாவும் மற்றும் மோசேவும் பேசுகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உரையாடல், ஒரு சம்பாஷணை, எருசலேமிலே அவர் நிகழ்த்து போகிறதான காரியங்கள் அல்லது அவருடைய மரணத்தை குறித்த ஒரு செய்தி. அதை பார்த்து கொண்டிருந்த சீசர்கள் நித்திரை மயக்கமுள்ளவர்களாக எழும்பி நித்திரை தெளிந்தவர்கள் பார்க்கும் பொழுது அவரை சுற்றிலும் ஒரு மகிமை நிறைந்தவராக காணப்பட்டார். அதில் தான் பேதுரு பேசுகிறார், இங்கே ஒரு 3 கூடாரம் நமக்கு கண்டிப்பாக போட வேண்டும். அதன் பிறகு ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. இதுதான் ஃபுல் ஸ்டோரியினுடைய டிரான்ஸ்பிகரேஷன். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக நமக்கு அது ஒரு மீனிங்கை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மீது போனது சரியான தவறு கிடையாது. அவர் மலையின் மேல் ஏறினார், சீசர்களோடு போனார். அவர் மறுரூபம் ஆனதுனால எனக்கு என்ன, அல்லது அவர் மறுரூபம் ஆகப்பட்டதன் நிமித்தமாக நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன, அவர் மாறித நிமித்தமாக எனக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று கேட்கின்ற கேள்விகள் உண்டு. அதில் 3 கேள்விகள். ஒன்று, what to do that with me, what it has to do with me, அது என்னோடு கூட அதற்கு தொடர்பு என்ன? இயேசு கிறிஸ்து மறுரூபமானாரே, எனக்கு தொடர்பு என்ன? what is the relationship that I have with the transfiguration of Jesus? if so, ஒருவேளை அது தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அதனுடைய இறையிலுடைய கூற்று என்ன அல்லது இறையல் செய்தி என்ன? மறுரூபப்படுத்தப்பட்டார்னா அதனுடைய செய்தி எனக்கு என்ன? நான் ஏன் அந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாமல் போவதற்கு தடைப்பட்ட காரியங்கள் என்ன? what that hindered me to comprehend such a wonderful experience, அந்த மகிமையான ஒரு அனுபவத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு எனக்கு தடையாக நின்ற தடை கற்கள் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இன்றைய செய்தியை நாம் முழுவதுமாக பேசலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம். 3 தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவத்தை இறையியல் கூற்று எங்கு சொல்லப்படுகிற முக்கியமான 3 இறையியல் வார்த்தைகள் அல்லது இறையியல் செய்தியை நமக்கு சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமானதனுடைய செய்தி. மறுரூபம் என்கின்ற வார்த்தை ஆண்டவருடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். The manifestation of God. கடவுள் தன்னை பிரதிபலித்தார், தன்னை மக்களுக்கு அல்லது அவர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று சுருக்கமாக நம்ம சொல்லலாம். அதை குறித்து நம்ம நிறைய பேசிக்கொண்டு போகலாம். அப்போ முதலாவதாக அந்த செய்தி நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, Christ is divine. Christ is divine. கிறிஸ்துவானவர் தெய்வீக தன்மையுடையவர் அல்லது தெய்வத்தன்மையுடையவர். ஏன் தெய்வீக தன்மையுடையவர் என்று சொல்லி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இத்தனை நாட்களாக இத்தனை காலங்களாக சீசர்கள் அவரோடு இருந்தார்கள், அவர் சீசர்களோடு இருந்தாங்க. அப்போ சீசர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னவென்று சொன்னால், இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு வருகின்றார், போகிறார், அவரோடு நாங்கள் இருக்கிறோம், போகின்றோம்.
ஆகவே அவரை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டு இருப்பார். நிறைய முறை சொல்வார், அதாவது மனுஷகுமாரனுடைய காலம் நேரம் வரும் சமீபமாக இருக்கிறது. தேவகுமாரன் தன்னை கடவுளுடைய தன்னை தேவகுமாரன் இறைமைந்தன் என்று சொல்லி பல இடங்களிலே சீசர்களுக்கு முன்பாக அவர் அறிவித்தார். சீசர்களும் கேட்டாங்க, மக்களும் கேட்டார்கள். ஆகவே மக்கள் கேட்டார்கள், அவர் சொன்னதை கேட்டாங்க. சீசர்கள் கேட்டார்கள், கிறிஸ்துவானவர் சொன்னதை கேட்டார்கள். ஆனால் பார்க்கவில்லை. எங்கு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அதைத்தான் இங்கு சுவிசேஷகன் லூக்கா எழுதுறாரு. இந்த 9ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள் எதை குறித்து பேசுறாருன்னா, தி மிஷன் ஆஃப் காட். 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தி மிரக்கிள் ஆஃப் காட். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் மெஸ்ஸியா ஆஃப் காட். இந்த 3 எம்மை குறித்து பேசுவார். ஸோ அது வீட்டுக்கு போனால் நீங்கள் வாசிச்சிங்க, நமக்கு நேரம் இருக்காது. முதல் 9 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புகிறார். எங்கு அனுப்பினார் என்று சொன்னால், கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி சொல்லும்படியாக அனுப்புகிறார். அவர்கள் அந்த நற்செய்தியை சொல்றாங்க. பல வியாதிகாரர்களை குணப்படுத்துகிறார்கள். மக்கள் குணமடைந்தார்கள், விடுதலை பெற்றார்கள். அந்த செய்தியை மக்கள் கேள்விப்பட்ட பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இதோ பழைய காலங்களிலே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி நம் மத்தியிலே அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம். ஒரு சில பேர் இதோ எலியா உயிரோடு வந்துவிட்டார் அப்படின்னு சொல்கின்றவர்கள். ஒரு சில பேர் யோவான் ஸ்நானகன் மீண்டும் எழும்பி விட்டார். அப்போ அது மிஷன் ஆஃப் காட் என்று சொல்லி அது முடிந்த உடனே ஒரு அற்புதத்தை அங்கு காண்கின்றார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 மக்கள் சாப்பிடுகிறார்கள், போஷிக்கிறார் ஆண்டவர். த மிரக்கிள் ஆஃப் காட். மக்கள் பார்த்தாங்க ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை. அற்புதம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது மக்கள் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, சாதாரணமான ஒரு மனுஷன் செய்யக்கூடாதது, தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். Only God can do such miracles. That's what the belief of the people during the time of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களில் மக்களுடைய நோக்கம் எல்லாம் இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் மாத்திரமே செய்ய முடியும். அங்கிருந்து போகும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் 18ஆம் வசனத்திலிருந்து பேசுறாரு, சீஷர்கள் கிட்ட கூப்பிடுறாரு. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் ஜனங்கள் என்னை யார் என்று சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல சொன்னது போல தீர்க்கதரிசி ஒருவர் வந்துவிட்டார், எலியா தீர்க்கதரிசி உயிரோடு வந்துவிட்டார், அல்லது யோவான் ஸ்நானகன் உயிரோடு வந்துவிட்டார். தயவு செய்து 9ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கவும். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன பேசினார் அப்படின்னு சொன்னால், so far they were in the mission of God, they saw the miracle of God, now they have confessed the messiahship of God. இயேசு கிறிஸ்துவனுடைய மெஸ்ஸியாவை குறித்து பேசுகின்றார். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் அங்கே சொல்றார். அதை அந்த பகுதியை நம்ம போகவில்லை. அதன் பிறகுதான் சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமானார். அந்த மறுரூப நிகழ்ச்சியை எப்படி பேசப்படுகிறது, எப்படி ஒப்பிட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், 3 சினாப்டிக் காஸ்பல்ஸ், அல்லது எப்படி சொல்றது, 3 காஸ்பல் ரைட்டர்ஸ், அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, இந்த 3வரும் எழுதுகிறாங்க. நமக்கு நேரம் இல்லை. அவங்க 3 பேர் எழுதுறாங்க இதே சம்பவங்களை குறித்து. ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசங்கள் குறித்து நான் பேச. ஆனால் அவர்கள் அனைவரும் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமானார். அவரை சுற்றிலும் என்ன செய்ததுன்னு சொன்னால், ஒரு ஒளி பிரகாசித்தது அப்படின்றார். அந்த ஒளியை அவர்கள் எதற்கு ஒப்பிட்டு பேசினார்கள் அப்படின்னு சொன்னால், பனி நீருக்கு ஒப்பிட்டு பேசினார்கள்.
உறைந்த மழைக்கு ஒப்பிட்டு பேசினார்கள், அல்லது அவர் ஒரு சூரிய கதிர்களுக்கு அல்லது சூரியனுடைய பிரகாசத்தை குறித்து பேசுகின்றார்கள். யாரும் ஒருவனும் ஒரு காலம் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு ஒரு வெளிச்சம். இது எல்லாமே மனுஷ பாஷையிலே சொன்ன, மொழியிலே சொன்ன வார்த்தைகள். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது. நல்லா கவனிக்கணும். அவர்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு சொன்னால், the shining which shone in and around Jesus was something unique and intelligible. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் பிரகாசித்த அந்த பிரகாசம், அந்த ஒளி ஒருவராலும் புரிந்து கொள்ளக்கூடாதது, அது ஒப்பற்றது, விவரிக்க கூடாதது, விவரிக்க முடியாதது. ஆகவே தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், ஒவ்வொரு காரியங்களுக்கு உறைந்த மழைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க, அல்லது ஒரு சூரிய கதிர் அல்லது வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு பேசினாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அங்கு தெளிவுபடுத்தி பேசும் பொழுது, அங்கு ஆண்டவர் சீசனாகிய பேதுரு ஒரு காரியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கதான் ஆண்டவர் அவர் தெய்வீகமானவர் என்பதை தெரிந்து கொள்கின்றார்கள். அப்போ சீசர்கள் என்ன நினைக்கிறாங்க, இத்தனை நாள நாங்கள் யார் கூட சுத்திக்கிட்டு இருந்தோம் அல்லது யார் கூட நாங்கள் போயிட்டு இருந்தோம் வந்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரன் எங்களோடு இருந்திருக்கிறார். நாங்கள் போகும்போது எங்களோடு வந்தார், அல்லது நாங்கள் உறங்கும்போது எங்களோடு இருந்தார். எல்லா சூழ்நிலைகளும் அவர் எங்களோடு இருந்தார். நாங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்று சொன்னால், He is the Son of God, which is shown the divinity of Christ. அதைத்தான் பேதுரு சொல்றார். எப்படி சொன்னார் பேதுரு? ரொம்ப அழகா சொல்வார் பாருங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் தான் அது. 2 பீட்டர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நன்றிமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி வாசிக்கணும் அதை கவனிங்க. அதை எப்படி வாசிக்கணும், எப்படி வாசித்திருக்கணும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அல்லேலூயா சொல்லுவாங்களா? கட்டுக்கதைகள் அல்ல. நாங்கள் பின்பற்றினது கட்டுக்கதைகள் அல்ல, மனுஷனுடைய கற்பனைகள் அல்ல. நாங்கள் எதை குறித்து சொன்னோம் என்று சொன்னால், கண்ணார பார்த்தோம். நாங்கள் கண்ணார பார்த்ததைத்தான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய திருச்சபை, இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமானார் அப்படின்னு சொன்னால், அவர் தெய்வ மைந்தன் என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களையும் என்னையும் அவர் விடுதலை செய்ய வல்லவர் என்கின்ற செய்தியைத்தான் அங்கு நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் மலையின் மீது மறுரூபமானார். ஏன் மறுரூபமானார்? எப்பொழுதானார்? நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது மத்தேயு சுவிசேஷகன், மார்க் சுவிசேஷகன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவன் மலைக்கு மேலே போயிட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆனால் லூக்கா சுவிசேஷகன் மாத்திரம் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் எப்பொழுது மறுரூபமானார் அப்படின்னு சொன்னால், 29 நான் வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. எதை குறித்து பேசினார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தெய்வ தன்மைகளோடு உடையவராக, பரம ரகசியங்களும் பரமனோடு கூட அவருடைய உறவு நீடித்திருக்கின்ற அந்த தருணத்திலே, அந்த வேளையிலே அவர் யார் என்பதை
உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மறு ரூபத்திலே நம்முடைய ரூபமானது முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப கஷ்டம். அதை நான் தமிழ் ஆக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கவனிச்சுங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் வேர்ட். கிரைஸ்ட் prefigure. Christ prefigure our image in his transfiguration. Christ prefigure our image in his transfiguration. அவருடைய மறுரூபத்திலே அவருடைய ரூபம் மாறினது என்பதனுடைய நோக்கம், என்பதனுடைய கூற்று, என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இமேஜ் என்னுடைய இமேஜ் அல்லது உங்களுடைய ரூபமும் என்னுடைய ரூபமும் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்கு வருவது முன்பாக கண்ணாடி பார்க்காத வந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் கண்ணாடியே பார்க்கல, நேரம் வந்துட்டேன். இல்லை இல்லையா? எல்லாரும் கண்ணாடிக்கு முன்பாக இருந்தோம். நானும் கண்ணாடிக்கு ஒரு 3-4 முறையாவது தலைவாரி இருப்பேன். என்னை நான் பார்த்து கொண்டேன். நான் கண்ணாடிக்கு முன்பாக என்னை பார்க்கும் பொழுது அது வேறு ரூபத்தை பிரதிபலிக்கவில்லை, என் ரூபத்தை பிரதிபலித்தது. என்னுடைய ஹைட், என்னுடைய வெயிட். சில பேருக்கு கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறது ஒரு நல்ல ஒரு உன்னதமான அனுபவம். ஏன் உன்னதமான அனுபவம் அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, நான் பாரு எவ்வளோ அழகாகிற பேசுவாங்க அவங்க. சில கண்ணாடிக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்தவங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன். கணவன்கிட்ட சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கிறேன் இல்லையா. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்கள் என்று சொன்னால், இன்ஃபேக்ட் அவங்க அழகாக இருக்கிறாங்க. எங்கு? கண்ணாடிக்கு முன்பாக. அது அவர்களுடைய ரூபத்தை, பிம்பத்தை பிரதிபலித்தது. இட் ரிஃப்ளெக்டட் their image or her image or his image. ஆனால் ஒரு சில பேருக்கு கண்ணாடிக்கு முன்பாக அவங்களுடைய முகத்தை பார்த்தா, இனிமேல் இந்த முகத்தை நான் பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? ஐயோ, இனிமேல் இந்த முகத்தை நான் பார்க்க விரும்பலை. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு அனுபவம். அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேர் கண்ணாடிக்கு முன்பாக நின்ன நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுது? சில நேரங்கள் நான் நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு சில பேர் நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை ஐ டோன்ட் நோ யூ மைட் ஹவ் தாட் ஆர் டிசைர்ட். ஒருவேளை விரும்பியிருப்பீங்க, கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூடியிருந்தா. சொன்னீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? சொன்னோம், கேட்டோம். என் கணவர் இந்த கம்மல் வாங்க, வேற கம்மல் நான் சொன்னது வாங்கியிருந்தேன், பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு சொல்லுவோம். இந்த கம்மல் இல்லாமல் நான் சொன்ன கம்மலை அவர் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். எதை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், கண்ணாடிக்கு முன்பாக என் முகத்தை நான் பிரதிபலிக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மற்றொருவருக்கு அது வேதனை கொடுக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்களுடைய பிம்பம், அவருடைய ரூபம் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு ரூபம் அவர்களுக்கு இல்லை. They are not pretty, they are not beautiful, they are not handsome, not at all. They don't like their own image when they reflect before the mirror. ஒரு விஷயத்தை சொன்னாரு, நீ அழகா இருந்தாலும் அழகா இல்லாவிட்டாலும் அது உன் ரூபம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவாங்களா? நீங்களாம் என் கூட இருந்தால் தான் நான் சொல்கிறது நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் என் கூட இல்லைன்னா நான் என்னோடு வர முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அழகாக இருந்தாலும் அழகாக இல்லாவிட்டாலும் அது உங்களுடைய நிரந்தர ரூபம் இல்லை. அப்போ நிரந்தர ரூபம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலையின் மீது அவர் மறுரூபப்படுத்தினாரே, அவர் அந்த முகத்தை மக்களுக்கு காண்பிக்கும் பொழுது, சீசருக்கு காண்பிக்கும் பொழுது, விசுவாசிகளுக்கு காண்பிக்கும் பொழுது, இதுதான் உங்களுடைய ரூபம், இதுதான் உங்களுடைய நிரந்தர ரூபம், இதுதான் உங்களுடைய கடைசியாக நீங்கள் மாற வேண்டிய ரூபம். அல்லேலூயா சொல்லுவாங்களா? உன் ரூபம் இது, என் ரூபம் இது கிடையாது, உங்க ரூபம் இது கிடையாது. என் ரூபமும் உங்களுடைய ரூபமும்
உங்களுடைய நம்முடைய இமேஜ் இது கிடையாது. அப்ப இமேஜ் என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது, ரூபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் ரூபம். கிறிஸ்துவனுடைய ரூபம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய ரூபம், பிதாவினுடைய ரூபம், பிதாவினுடைய முகத்தை அங்கு பிரதிபலிக்கிறார். அந்த முகத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் அந்த டிரான்ஸ்பிகரேஷன்ல என்னுடைய ஃபிகரை நான் பார்க்கிறேன். You are with me? In transfiguration I could identify my figure. என் ஃபிகர் FIGURE ஃபிகர், என்னுடைய ரூபத்தை, பிம்பத்தை, படத்தை அல்லது முகத்தை நான் அங்கு பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய திருச்சபை இதுதான் பேசுகிறார். இதுதான் பேசும்பொழுது சொல்கின்றார், சம்பந்தம் இல்லாமல் செய்யவில்லை, சம்பந்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லும் பொழுது அர்த்தம் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, glory that surpasses the earthly shrines. சமய வழிபாடுகளுடைய மகிமைக்கு மேலான ஒரு மகிமையை தான் நாம் பார்த்தோம். நேரம் கடந்து விட்டது. if God willing எப்பயாவது கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுப்பாரானால் we will learn the third point. The conclusion is this. முடிவு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, feast of transfiguration அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், என்னை ரட்சிக்கக்கூடிய சர்வ வல்லமை உடையவர் உண்டு. நான் நிரந்தரமாக அல்லது அடித்தளத்திலே அகோரமான ஒரு இருளிலே நான் கிடந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு உண்டு. அவர் மறுரூபத்தினுடைய முகத்தை நான் மலையின் மீது பார்க்கிறேன் என்கின்ற நிச்சயத்தை கொடுக்கின்றார். நான் எப்படி இருந்தாலும் இது என்னுடைய முகம் அல்ல, என்னுடைய முகம் அவருக்குள்ளாக புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதுதான் என்னுடைய நிரந்தர முகம். அவர் அதை பிரதிபலித்திருக்கிறார் அவர் மலையின் மீது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்ட காரியங்கள், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை அனுபவிக்க வேண்டும். நாம் அதை அனுபவித்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு அதை என்ன செய்வோம்? சொல்லுவோம். எப்பொழுது சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், மலையை ஏறுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, மலையை ஏறி மலையின் மீது உட்கார்ந்த அனுபவம் மாத்திரமல்ல, நீங்கள் மலையை ஏறி உட்கார்ந்து அதன் பிறகு ஒரு மகிமை பார்க்கிறீர்கள் பார்த்தீங்களா, அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது சிறந்ததாக காணப்படுகிறது. நாம் மகிமையை விட்டோம், உலக பிரகாரமான ஷ்ரைன்ஸ் அல்லது மத வழிபாடுகள் நிறைந்த இடத்தை பிடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலானவர் ஒருவர் உண்டு, அவரை விட்டோம். ஷ்ரைன்ஸ், ரிலிஜியஸ் ஷ்ரைன்ஸ், மத வழிபாட்டுக்குரிய இடங்களின் மீது சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அது முக்கியம் கிடையாது. அதற்கு மேலே ஒருவர் உண்டு, அவருடைய மகிமை உன்னதமானது. தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பில் ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் நீர் பேசின வார்த்தைகள் அற்புதமானது, ஆழமானது. கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இந்த அனுபவத்திலே நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உம்மோடு பயணிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். நாம் யாவரும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் ஜோதியானவர், மேதியனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கியவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணீராட்டவரிலிருந்து மனிதனானார். நமக்காக பிலாத்தின் காலத்தில் சிலர் அறியப்பட்டு பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். மருத்துவ நியாயத்திற்கு மகிமையோடு வருவார். ராஜ்யத்துக்கு
கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று பிறந்தவருமாய் பிதாவிலும் குமாரனும் கூட தொடர்ந்து ஸ்தோத்திரப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உருவானவர் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரே விசுவாசம் அறிக்கையிலேன். மரித்தோர் இருக்கிறதும் மறுமைக்குரிய ஜீவனும் நான் காக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருவோம். மன்றாட்டு ஜெபம், இன்டர்செசரி பிரேயர். ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் விண்ணப்பத்திற்கு பின்பு மன்றாட்டை, கர்த்தாவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. இந்த சாயந்தர வேளையிலும் உம்முடைய சந்நிதியிலே வந்து நாங்கள் களிகூற, ஆண்டவரே, அந்த மறுரூப மலையிலே நாங்களும் பயணம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் எஃபிபேனி திருச்சபைக்காக வருகிறோம். எங்கள் திருச்சபையினுடைய மக்களுக்காக வருகிறோம். உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கும் தகப்பனே, அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பிலே வளரத்தக்கதாக, உம்முடைய ஞானத்திலே பெருகத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர், குறிப்பாக நம்முடைய எஃபிபேனி ஆண்டவரே, இந்த சைப்ரஸ் கல்ஃப் பேராயர் மைக்கேலுக்காக ஜெபிப்போம். பேராய ஆங்கிலிக்க நிர்வாகத்துக்காக ஜெபிப்போம். புதிய தலைமை ஆயருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆயரை இங்கு அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பேராயர் மைக்கேலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆங்கிலிக்க நிர்வாகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிர்வாகம் ஆண்டவர் சிறப்பாகவும் உம்மை மையப்படுத்தியும் செயல்படத்தக்கதாக நீ கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தமிழ் நாயகருக்காக ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய உலகநலத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அவருக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை விட்டு இங்கே ஊழியத்து நிமித்தம் வந்திருக்கும் போதும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மகளுக்காக ஆண்டவரே, நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல ஒரு பள்ளியிலே அட்மிஷன் கிடைக்கத்தக்கதாக. ஆண்டவரே, ஊழியத்தில் வாஞ்சியோடு இன்னும் முன்னேறி செல்லத்தக்கதாக, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை முன்னிறுத்தி செல்லத்தக்கதாக நீ கிருபையும் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய கவுன்சில் மெம்பர்ஸுக்காக, நிர்வாகத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த எஃபிபேனி திருச்சபையை நிர்வகிக்கக்கூடிய இந்த கவுன்சில் மெம்பர்ஸுக்காக, ஆண்டவரே, இங்கே அவருடைய ஈடுபாடுகளுக்காக, அதனுடைய தலைமைத்துவத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை உயர்த்தி பிடிக்க, ஆண்டவர் உம்முடைய வசனத்தை உயர்த்தி பிடிக்க, நீரே தெய்வம் என்று ஒரு ஆண்டவரே அவளுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடுத்து ஃப்ரைடே ஸ்கூலுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, சிறுவர் ஊழியம் மிக முக்கியமான ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவரை பங்கு பெறக்கூடிய மக்களுக்காக, ஆண்டவரை ஆசிரியர்களுக்காக, அதை கோஆர்டினேட் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை உங்களுடைய கிருபையும் பிரசன்னம் அவளை தாங்கி வளர்த்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு இடர்களை உண்டாக்குறவன் தலையிலே எந்திரை கல்லை கட்டி கடலின் ஆழத்திலே அமிழ்த்துவது நலமாக இருக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு இடர்களை உண்டாக்காதபடிக்கு எங்களை முன்மாதிரியாக நாங்கள் வைத்துக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் தருகிறேன். அவர்களை நீங்கள் பாதுகாத்து வளர்த்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். மென்ஸ் ஃபெல்லோஷிப், உமன்ஸ் ஃபெல்லோஷிப், கொயருக்காக, ஏரியா ஃபெல்லோஷிப்புக்காக, ப்ரேயர் குரூப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சபையினுடைய ஊழியத்தை நீர் கண்ணோக்கி அருளும் தகப்பனே. ஒரு மனத்தோடு உண்மையுமா உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்பதை மனதிலே வைத்து செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களை பக்குவப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்குதாரராக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். அவளை நீ பாதுகாத்து நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அவருடைய அறிவையும் தலைமைத்துவ பண்பை நீ கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். ஸ்ரீலங்கா ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்ரீலங்காவிலே நடப்புறக்கூடிய ஊழியங்களுக்காக உம்முடைய பாதப்படியில் வருகிற ஆண்டவரே. ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளே இருந்து மீண்டு வந்திருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த ஊழியங்கள் செவ்வனே நடைபெறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். எங்களுடைய மண்டாட்டை நீ கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மண்டாட்டை கேட்டாரலும். உலக திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகத்திலே பல்வேறு இடங்களிலே திருச்சபைகள் இன்றைக்கு பல்வேறு அரங்குகளாக மாறிக்கொண்டிருக்கிற தகப்பனே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அரசாட்சி உலகத்திலே விளங்கத்தக்கதாக, உம்முடைய அரசாட்சி பூமியிலே வரத்தக்கதாக, எங்களை எல்லாம் பக்குவப்படுத்தத்தக்கதாக, இந்த உலக திருச்சபைகள்லாம் செயல்படத்தக்கதாக, உலக தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்களெல்லாம் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். எங்கள் மண்டாட்டை கேட்டறலும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மண்டாட்டை கேட்டறலும். இந்திய திருச்சபைகளுக்காக, இந்திய திருச்சபை குறிப்பாக உலக திருச்சபை சங்கத்தில் WCCயில் அங்க வைக்கிற திருச்சபைகள், மெயின்லைன் சர்ச்சஸ், குறிப்பாக மெத்தடிஸ்ட் சர்ச், பேப்டிஸ்ட் சர்ச், லுதரன் சர்ச், CSI, CNI, இப்படிப்பட்ட பல்வேறு திருச்சபைகளுக்காக உம்முடைய கரத்தில் வருகிற ஆண்டவரே. ஆண்டவரே, அதில் அங்கீகரிக்கப்படாத WCCயில் அங்க வைக்காத இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளுக்காக உம்முடைய கருத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த திருச்சபைகள் எல்லாம் உம்மை சார்ந்து ஜெபிக்க, உம்மை சார்ந்து ஆண்டவரே உம்மை மட்டுமே உயர்த்தி பிடிக்க, உம்முடைய ஊழியத்தை மட்டுமே செய்ய ஆண்டவரே, அதை ஒரு பிசினஸ் நோக்காக அல்ல ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்முடைய ஊழியத்தை மெய்யாகவே செய்ய, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று பறைசாற்ற இந்தியா அதன் மூலமாக ஆதாயப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த சபைகளெல்லாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மண்டாட்டை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மண்டாட்டை கேட்டறலும். இந்தியனுடைய மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக FMBB, IEM, விஸ்வவாணி, NMS, ஜெம்ஸ், இப்படிப்பட்ட பல்வேறு ஊழியங்கள் இந்தியாவில் நடைபெறுகிறது. அந்த மிஷனரிகள் பல்வேறு நாடுகளிலிருந்து நமக்கு வந்ததினாலே நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக நான் காணப்படுகிறோம். அதுபோல் இந்திய மக்களும் இந்த சுவிசேஷ இயக்கங்கள் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டும் உடைய பாதப்படியில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். வாலிபர் ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிபர் சிறுவர் ஊழியங்களில் பங்கு பெறக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் உண்டு தகப்பனே. குறிப்பாக EU, கேம்பஸ் குரூசைடு, SU, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாலிபர்களை பக்குவப்படுத்துகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த வாலிப ஊழியம் மிக முக்கியமான ஊழியம் ஆண்டவரே. வாலிப சிறுவர் ஊழியங்களில் பங்கு பெறுகின்ற இந்த இயக்கங்களை நீ ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். சோசியல் ஆர்கனைசேஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு சோசியல் ஆர்கனைசேஷன் உலக அளவில் இந்திய அளவில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக வேர்ல்டு விஷன், எஃபிகார், கம்பேஷன் இன்டர்நேஷ்னல், இப்படி பல்வேறு இயக்கங்கள் செயல்பட்டு வருகிற இந்த இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்தியாவில் நல்ல ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணத்தக்கதாக, சமுதாய பணியில் அவர்கள் செய்யும்போது சமுதாயத்தை மேம்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டும் என்று இப்படி பாதப்படியில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டறலும். ஆண்டவரே,
எங்கள் கத்தார் தேசத்துக்காக வருகிறோம். கத்தார் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் எங்கள் எம்மிருக்காக, நிர்வாகிகளுக்காக உம்முடைய பாதப்படிகளை வருகிறோம். ஆண்டவர், இந்த நாட்டிலே நாங்கள் சுபிட்சமாக வாழத்தக்கதாக நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரை எங்களுக்கு நல்ல திருச்சபையை இந்த நாடு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆண்டவரை, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எமீர் ஆண்டவரை, அந்த தலைமைத்தில் பண்புகளில் இருக்கிற எல்லாரையும் நம்முடைய கரத்திலே வைக்கிறோம். அவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரை எங்கள் மண்டாட்டை கேட்டறலும். ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உலகளாவிய கொரோனா காலகட்டத்திலும் ஆண்டவரே பல்வேறு நிலைகளிலே எங்களை வழிநடத்தி ஆண்டவரே சுகத்தோடு பாதுகாப்போடு வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா காலகட்டங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்லபடியாக வாழத்தக்கதாக எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா இந்த தொற்று நோய் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகத்தக்கதாக உம்முடைய கிருபையும் பிரசன்னத்தினாலே நீர் மூடியறல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த மண்டாட்டை உம்முடைய பாதப்படியில் படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மண்டாட்டை கேட்டறலும். நம்முடைய திருச்சபையின் முதியோருக்காக, திருமணமாக கூடியவர்களுக்காக, குழந்தை பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டறலும். சுகவீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தினாலே தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டறலும். கடைசியாக நம்ம அந்த மன்றாட்டு நிறைவாக கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வல்லமை மேன்மையை கொடைகளை. ஆமென், ஆமென். சமாதான வாழ்த்து. நம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நம் அனைவரும் சமாதான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வோம். மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் காணிக்கை பாடலாக கீர்த்தனை 159, கீர்த்தனை 159 லிரிக் நம்பர் 159 பாடக்கடுவோம். Mani
ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்க கிருபை பாராட்டு நீர். வெறும் கையோடல்ல கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்ததிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். காணிக்கைகள், விசேஷித்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே, ஆசாரியாரே, நீர் உமது சீஷர் மத்தியிலே பிரசனமானது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிட்டுவிலே எங்களுக்கு வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாய் ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை கர்த்தரிடத்தில் உயர்த்துங்கள். கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, சர்வ நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி எங்கள் விசேஷ கடமையாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி வானம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் நற்குமாரனும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஹோசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தின் என்றென்றைக்கும் நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பும் வரும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிற்றினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே இராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளும் அனைத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் வளமும் அவரை நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீர் தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும்
முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலைமையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஸ்ரீநிதி நம்பி நாங்களும் பணி சிறப்புணியாமல் நம்பி சேர்கிறோம். உடைய நேசின் கீழ் இந்த துணிகளை பொறிக்கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் எப்போதும் இருக்கும் செய்கிறோம் முற்றமும் மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மெலிந்த சர்வத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சர்வம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கும் வாசமாக கேட்ட விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்தல்லும். ஆமென். நாம் பிற்கிற அப்புறம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது.
சரீரம் ரத்தமாக சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமில்ல கடவுளே, பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வாக்குப்படியிருக்கிறீர். அவர்களாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சந்தேகத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே கடைசியில் நாங்கள் அனைவரோடும் நித்திராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைத்தக்கதாக உலகம் தீப்படிந்து நடக்க எங்கள் கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதாகாலம் ஜீவித்தல் சொல்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காருவோம். அறிவிப்புகளுக்கான நேரம். முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மீண்டும் உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக நம்முடைய ஆங்கிலிக்கன் சர்ச்சிலிருந்து டொனேஷன் ஃபார் தி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறபடினாலே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு பின்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மிஸ்டர் லார்ட் அவர்கள் அதை பொறுப்பேற்றிருக்கிறாங்க. பின்பாக உங்களுக்கு ஒரு காணிக்கை பாக்ஸ் இருக்கும். எனவே உங்களுடைய டொனேஷன் ஏழை எளியவர்களுக்கு ஊழியத்திற்கு உதவும்படியாக நீங்கள் போகும் பொழுது காணிக்கைகளை அங்கு கொடுக்கும்படியாக அந்த காணிக்கை பெட்டியிலே வைக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஜெப காரியங்களுக்காக நீங்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் என்னை அணுகலாம். ஆல்ரைட். ஸோ ஸ்டில் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆராதனைக்கு யார் எப்போ வரணும்னு சொல்லிட்டு அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால அதை நாம் கடைப்பிடித்து கொள்வோம். ஒருவேளை ரூல்ஸ் மாறும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் அதை அறிவிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரமாக அல்லது அடுத்த வாரத்தில் நம்முடைய கவுன்சில் மெம்பர்ஸ் 3 கவுன்சில் மெம்பர்ஸ் நம் சர்ச்சினுடைய கவுன்சில் மெம்பர்ஸோடு கூட ஒரு மீட்டிங் ஏற்படுத்தவிருக்கிறேன். அதற்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம். கவுன்சில் மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனைக்கு முடிந்த பிறகு ஒரே ஒரு சில நிமிடங்கள் உங்களை இருக்க சொல்லுவேன். அதன் பிறகு என்னுடைய அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேலே காணப்படும். ஜஸ்ட் ஃபார் 2 minutes நீங்கள் இருக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் விசேஷித்த நாட்கள் கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், இந்த வாரம் ஆகஸ்ட் 6லேருந்து 12 வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மிஸ்டர் ஹெஃப்லின், மாஸ்டர் ஜெரமியா சாமுவேல், மிஸ்ஸஸ் ஷிபா ஏஞ்சலஸ் பிலிப், மிஸ்ஸஸ் நிர்மல் ஷர்மிளா அருள், மிஸ்டர் எஸ்ஜி தேவசுதன், மிஸ்ஸஸ் லின்சி ரெபேக்கா ஜோஃபன், மாஸ்டர் பெரித் அவ்ரின், மிஸ்ஸஸ் விஜிலா தேவ கிருபா. விசேஷித்த நாட்கள் கொண்டாடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பில் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுக்கின்றோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷித்த நாட்களிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் பெருகச் செய்வீராக. பெயர்களை அறிவிக்கவோ ஜெபிக்கவோ தவறியிருப்போம் என்று சொன்னால் பொறுத்தருளும். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னொரு அறிவிப்பு, ஒருவேளை புதிதாக வந்தவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஃபார்ம் பின்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்ம் நீங்கள் பூர்த்தி செய்து அங்கு வைக்கும்படியாக அல்லது என்னிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நமது
இரட்சகரான கர்த்தர் உங்களை தம் நித்திய வழியில் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. பின்பவனி கீதமாக கீர்த்தனை 73 பாட கடவோம். கீர்த்தனை 73, ஹிம் நம்பர் லிரிக் நம்பர் 73. நேசிக்கிறேன் ஆண்டவரே, மறுரூப திருநாள் பண்டிகையாக இந்த இன்றைய ஆராதனையிலே பங்கு பெற கிருபை பாராட்டினீர். நீர் எங்களோடு இருக்கிறவர், எங்களை மீட்டு கொள்ளும்படியாக எங்களுக்காக வந்தவர் என்பதையும், எங்களுடைய ரூபம் இது அல்ல, உம்முடைய ரூபத்தினுடைய பிரதிபலிப்பு ஆக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன் ஆராதனையிலும் ஆண்டவருடைய திருச்சபையிலும் வந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளை தந்து ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தெய்வீக சமாதானத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யும். இன்றைய ஆராதனையிலே பங்கேற்றவர்கள், உதவி செய்தவர்கள், என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதி. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு அமர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.